திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்களாக இருக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா கண்ணே தெரியலன்னு அர்த்தம். ஒரு முறை நான் திருமாவளவனை பேட்டி எடுக்கிறப்போ நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த கேட்டேன். ஏன்னா ஆஃப்டர் வார் தானே நமக்கு இந்த தெளிவே வந்தது. திராவிடம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்ற கருணாநிதியினுடைய குடும்பம் ஒரு தெலுங்கு வம்சாவளி குடும்பம். பண்டாரநாயக்க குடும்பம், சேனாநாயக்க குடும்பம், இவங்கெல்லாம் யாரு கால சொல்ற இவங்களும் சிங்களம் கிடையாது, இவங்களும் தெலுங்கு பரம்பரை. சரியா? இதெல்லாம் வந்து வாருக்கு பிறகுதான் நமக்கு வருது. சீமான் அதுல ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. திராவிடம் cannot be equal to தமிழ் நேஷனலிசம். கம்ப்ளீட் வேற இது. சரிங்களா? ரெண்டையும் நான் இழுத்துக்கிட்டு போவேன் அப்படிங்கிறது வந்து நடக்கவே நடக்காது. தேசியம்னு சொன்னா அது சுருங்கிரும்னு அவங்க நம்புறாங்க. அது 5% தான் கணிப்பு இருந்தது. அது சீமான் மூலமா 8% மாறிடுச்சு. அதுல இவர் கட்சிக்கு பேர் வைக்கும் போதே பாருங்க, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கினா விஜயகாந்த் தொடங்கும் போது கூட தேமுதிகன்னு தான் தொடங்கினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், எல்லாத்துலயுமே திராவிடம் தான் இருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பீக்ல இருக்க ஒரு நடிகர் தன்னோட கட்சிக்கு திராவிடம்ங்கிறத தூக்கிட்டு தமிழக வெற்றி கழகம்னு வைக்க வச்சிருக்கு தமிழ் தேசியம்.